மே மாதம் முதல் விமான சாகசத்திற்கான திட்டத்தை தொடங்கிவிட்டோம் என்று சென்னையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் தாம்பரம் விமானப்படை தளத்தின் குரூப் கேப்டன் நக்கீரன் வருணன் புதிய தலைமுறை செய்தியாளர் பாலாவிற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்தார். நீங்க திட்டமிட்ட மாதிரியே எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டதா? 72 போர் விமானங்களோட 92வது இந்திய விமானப்படை தினத்தை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிய ஒரு நிறைவு எங்கள் மனசில் இருக்குது. சென்னை மக்கள் இந்த மாதிரி ஒரு கடலாக வந்து பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம், சென்னை மக்கள் மட்டும் இல்லை, இதை தொலைபேசியிலையும் மற்ற சோஷியல் மீடியாலையும் மக்கள் பார்க்குறவங்களோட என்ன எதிர்பார்க்குறோம்னா, இதுலேருந்து ஒரு பெரிய லெசன் நம்ம கற்றுக்கலாம். முக்கியமாக இளைய தலைமுறைக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இந்திய விமானப்படையில் என்ன மாதிரி ஒர்க் கல்ச்சர் இருக்குது, இந்த 72 போர் விமானங்கள் அதை இயக்கிறதுக்கு தேவையான பயிற்சி, அதுக்கு தேவையான மன உறுதி, இதெல்லாம் இந்திய விமானப்படை மக்களுக்கு ஒரு பயிற்சி மூலம் அளிக்கிறது. இதில் பங்கு பெற்று தானும் ஒரு பிற்காலத்தில் ஒரு நீளம் தரித்து நாட்டுக்கு சேவை பண்ணுறதுக்கு மக்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. இதை பார்த்துட்டு போய் வீட்டில் தூங்கி ஒரு வாரம் கழித்து மறந்துட்டு சினிமா பார்த்துட்டு இதை வீண் பண்ணிடாதீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் பல்லாயிரக்கணக்கான நாட்டு மக்களோட உழைப்பு இருக்குது, திட்டம் இருக்குது. இதை இயக்கிறதுக்காக நம்ம தமிழக அரசு அத்தனை ஆதரவும் ஒத்துழைப்பையும் கொடுத்துருக்கிறது. தமிழக அரசு மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், மற்ற CISF, HAL, அந்த மாதிரி ஏகப்பட்ட நிறுவனங்களோட ஒத்துழைப்பும் பங்கும் இதில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி 23 வருஷத்துக்கு அப்புறம் சென்னைக்கு வந்திருக்குது. இந்த தலைமுறைக்கு இது ஒரு பெரிய லக்கி தலைமுறை. இதை பார்த்துட்டு தூங்கிடாதீங்க, வெளிப்படைங்க. அதுதான் எங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய ஹெல்ப். சென்னை மக்களோட வரவேற்பு எந்த அளவுக்கு இருந்தது? ஏன்னா நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்க கின்னஸ் சாதனைக்காக சென்னை ஒரு முக்கிய களமாக வந்து இந்த வாட்டி நடத்த போகிறோம் அப்படின்றீங்க. கூட்டம் எதிர்பார்த்த அளவு இருந்ததா? இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்திய விமானப்படை நாளை பல்வேறு மாநிலங்களில் நடத்திட்டு வர்றோம். அதை அதில் கிடைச்ச ஒரு அனுபவத்து மூலமாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் மக்கள் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. இதை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்கிறதுக்கு நாங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். அதை இன்றைக்கி நீங்கள் கூட கடைசியாக ஒன்று சொல்லியிருப்பாங்க கமெண்ட்ரிலேயே, சென்னை மக்கள் வெளியே வந்து நில்லுங்க, ஒரு சாரங் விமானம் உங்கள் மேலே பறந்து அதை ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுப்பாங்கன்னு. இது மூலமாக நம்மளோட எண்ணிக்கை கண்டிப்பாக தெரிய வரும்.